வேதகுட்டி எங்க போறீங்க? அம்மாட்ட போறீங்களா வேதகுட்டி? சரி, அழுதா டீச்சர் வீட்டுக்கு விட மாட்டேன், சிரிச்சாதான் வீட்டுக்கு அனுப்புவேன். சிரிங்க சிரிங்க, நல்லா சிரிக்கணும். அழுகுறியே, கண்ணை தொடங்க, கண்ணை தொடங்க. அம்மாட்ட போகணுமா? எங்க சிரிங்க. டீச்சருக்கு எப்படி பாய் சொல்லுவீங்க? பாய். நாளைக்கு வந்துருவீங்களா? வந்துருவியா? இங்க நல்லா சிரி. சிரிச்ச இவ்வளோ அழகா இருக்கா, அழுதா நல்லாவா இருக்கு. வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீல்ஸ் ரியாக்ஷன் சொல்லாமல் குழந்தைகள் ரிலாக்ஷன் கூட சொல்லலாம். நான் இன்ஸ்டாகிராமை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சில குழந்தைகள் செய்கிற சேட்டைகளுக்கு கண்ணில் பட்டுச்சு. அது உங்ககிட்ட ஷேர் பண்ணுன்றதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் வீடியோ பார்த்தீங்கன்னா 2 அக்கா தங்கச்சி இருக்காங்க. அவங்களுக்கு நடுவில் நடக்கிற சண்டையை வச்சு தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. என்னாச்சு? அது ஹைட்டுக்கு உன் முடிய பிடிச்சிச்சா? அது ஹைட்டுக்கு உன் முடிய பிடிச்சிச்சான்னு கேட்குறேன். பொய் சொல்லாம சொல்லு. அது இருக்கிறதே இப்பயே பொம்பளை பிள்ளைன்னு காட்டுறீங்களா? சரி, அதை கூட்டிட்டு வா, பஞ்சாயத்து வச்சுக்கிறோம். அதை கூட்டிட்டு வா, பஞ்சாயத்து விடுறா விடுறா விடுறா. இவ்வளவு கோபம் ஆகக்கூடாதம்மே, இவ்வளவு கோபம் ஆகக்கூடாது. உனக்கு கோபமா நம்மடா போட்டு ஆகுது. ஒரு பெரிய போர்க்களமே நடந்துகிட்டு இருக்கு 2 குட்டிக்கும். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அவங்க அப்பாட்ட போய் விநாயகர் சதுர்த்தின்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்ன சொல்கிறது மட்டும் பாருங்களேன். என்ன 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 என்னது? என்னது? யாருக்கு பிறந்த நாள்? யானை பாக்கா? பிள்ளையார பாக்க பிறந்த நாளா? விநாயகர் சதுர்த்தின்னு அந்த பிள்ளைக்கு சொல்ல வரல, பிள்ளையார பார்க்க பிறந்த நாள்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஒரு பையனை பார்த்தோம்ல, வீட்டுக்கு போகணுன்னு அடம் பிடிக்கிறேன், அம்மாட்ட போகணுன்னு சொல்லிட்டு இருந்தால, இப்போ ஒரு பொண்ணு ஹோம்ஒர்க்லேருந்து தப்பிக்கிறதுக்கு ஹோம்ஒர்க் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு சொல்லி அழுகுது. அந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஹோம்ஒர்க் நீ தானே எழுதணும். அது ஹோம்ஒர்க் இல்ல, கிளாஸ் இருக்கு. அவ்வளவு குத்துறாங்க. 1 2 3 4 5 6 7 8 3 10 அந்த கை இந்த கை என்ன ஆகுது? கேட்க வேண்டியதானே மிஸ் கிட்ட. ஒண்ணும் ஆகாது. நீ அந்த டைம்ல நீ எல்லாத்தையுமே எழுதிட்டேன்னா அது எதுக்கு உனக்கு ஹோம்ஒர்க் அதிகமாக போகுது? அப்படியே சேர்த்து வச்சிருந்தா அப்புறம் அப்படிதான் நான் மிஸ் கிட்ட சொல்லி விட்டுறேன். இது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு எந்த அளவுக்கு அதிர்ச்சி கொடுத்துருந்தா அவங்க எந்த அளவுக்கு பூரிச்சு போய் பார்ப்பாங்கன்னு பாருங்களேன். எவ்வளோ நேரம் தான் நானும் இருக்கிறதுன்னு தெரில. சரி, மனசு பிடிச்ச ஒரு பாட்டு பாடலான்னு பார்த்தா அதுவும் விட மாட்டேறீங்க. எங்கே செல்லும் இந்த பாதை? நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அவங்க அப்பாட்ட போய் பேயின்றது ஒன்றும் இல்லை, நீங்கள் பயப்படாதீங்கன்ற மாதிரி அப்பாவுக்கு தெரியப்படுத்துகிறாங்களாம். நான் பார்த்தது இல்ல, நீ பார்த்திருக்கியா? நானும் பார்த்தது இல்ல, சும்மாப்பா. தேமா இருப்பா. ஓகேவாப்பா? ஓகே, ஒன்ன ஒரு செக்கிங்க போட்டுருவோமா? என்னதான் சின்ன குழந்தை பயப்படுதுன்னு சொன்னாலும் நம்மளும் ஒரு இருட்டான ஏரியாவில் போய் வரணும்னா நம்மளும் பயப்பட தான் செய்வோம். ஒரு டார்க்கான ஏரியா அந்த டயத்தில் நம்ம தனியாக வரோம்னா எப்போ இருந்தாலும் நம்ம பின்னாடி திரும்பி பார்த்துட்டு பயந்துகிட்டே திரும்பி பார்த்துட்டு தான் வருவோம். சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாதாம் பழம்லாம் அதிகமாக பிடிங்கி சாப்பிட்ருப்போம். இந்த கல்லை வச்சு தட்டி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது வந்து ஸ்கூலில் கிடச்சிருக்கும் போல் அந்த பொண்ணை எடுத்துகிட்டு வந்து அவங்க அம்மாட்ட கொடுக்குது. என்னது? நீ இப்போ எங்கே போயிட்டு வந்த? பாலர்லேருந்து என்ன பொறிட்டு வந்திருக்க? இது இந்த மாதிரி பொறுக்கலாமா? அம்மா இல்லம்மா, நான் சாப்பிட்டேனே, உங்களுக்கு கொடுக்காம. அதுக்குதாம்மா. எங்களுக்கு கொடுக்காம சாப்பிட்டதுனால எடுத்துன்னு வந்திருக்கியா? இது யார் கற்றுக் கொடுத்து இப்படி எடுத்துன்னு வரணும்ட்டு?
சரி செத்துலாமா நாம நம்ம பொம்மைய நானும் அது என்ன பழம்? அது என்ன பழம்? பழம் பழம் கையில் எடுத்து காட்டு. அதை வச்சு என்ன பண்ணும்? சாப்பிடலாம். ஆ? அச்சி கல்ல போட்டு சாப்பிடலாம். அடிச்சு கல்லில் போட்டு சாப்பிட்லாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பழைய வீடியோ தான். இது ரீசெண்டாக இப்போ தான் எனக்கு சஜஸ்ட் ஆகிருக்கு. பாவையா கட்டுன்னு கேட்டுச்சு மண்டை. இந்த வீடியோவில் வர பையன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரகடான ஆள். இவன்கிட்ட கொஞ்சம் பார்த்து தான் பேசணும். when me seriously telling about my breakup story to my friend. அதாவது லவ் ஸ்டோரி, அவனோட பிரேக்கப் ஸ்டோரி வந்து சொல்லிட்டு இருக்கான். அந்த டயத்தில் கூட ஒரு ஃப்ரெண்டு வந்து ஃபோட்டோ எடுக்கிறதும் சிரிக்கிறதுமா இருப்பான்ல, அந்த மாதிரி ஃப்ரெண்டுக்கு வந்து இதை டேக் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோவில் வரக்கூடிய குழந்தை கொஞ்சம் ஓல்டான குழந்தை. அந்த குழந்தை கொஞ்சம்ன்ற பேரில் ஒருத்தன் வந்து முக்காயிட்டு போயிருப்பான். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். மேலும் இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.